பிரெயின் ஃபீவர்னா 1000ல ஒருத்தருக்கு தான் வரும். நம்மலாம் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதுல நினைக்காதீங்க. நீங்க எல்லாம் இப்ப புதுசா பார்த்து பயப்படுற ரேபிஸே ஒரு பிரெயின் ஃபீவர் தான். இந்த 20 வயசு பொண்ணு 15 நாள் லேசான காய்ச்சல், தலைவலி அப்படின்னு என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு ஏற்கனவே எனக்கு தெரியுங்கிறதுனால நான் நோட் பண்ண விஷயம், எப்பயுமே ஃபாஸ்டா பேசுற அந்த பொண்ணு அன்னைக்கு தடுமாறி பேசினாங்க. டிலே பண்ணாம எம்ஆர்ஐ பண்ணதுல பிரெயின் ஃபுல்லா டிபி கட்டிகள். ஒரு 12 வயசு பையன் 4 நாள் காய்ச்சல், 5வது நாள் கன்ஃபியூஸ்டா இருக்கான்னு பேய் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சு மந்திரிக்க கூட்டு போயிருக்காங்க. 2 நாள் கழிச்சு எங்கிட்ட கூட்டிட்டு வந்தப்ப நாங்க பார்த்தப்பதான் அவனுக்கு ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் அப்படிங்கிற பிரெயின் ஃபீவர் இருந்தது தெரிஞ்சது. 25 வயசு பொண்ணு 10 நாள் லேசான தலைவலி, 3 நாள் காய்ச்சல் தான் இருந்திருக்கு. திடீர்னு வலிப்பு வந்து விழுந்துட்டாங்கன்னு கூப்பிட்டு வந்தாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல பிரெயின் ஃபுல்லா சீழ்கட்டி. இந்த மாதிரி காய்ச்சலோட தலைவலி, கழுத்து வலி, தடுமாறிய பேச்சு, கன்ஃபியூஷன், வலிப்புன்னு எப்படினாலும் பிரெயின் ஃபீவர் வரலாம். இந்த பிரெயின் ஃபீவர்னு சொல்லப்படுற மூளை அல்லது மூளையின் ஜவ்வுல வர இன்ஃபெக்ஷன் சளி இருமல் மூலமாவோ, ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறது மூலமாவோ, இல்ல கொசுக்கடி நாய்க்கடி மூலமா கூட பரவலாம். ஆரம்பத்திலே பார்த்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா பெரும்பாலான பிரெயின் ஃபீவரை சரி பண்ணிடலாம். மெயினா குழந்தைகள், யங்ஸ்டர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி பிரெயின் ஃபீவர் பத்தின ஒரு அவேர்னஸை ஏற்படுத்து.